என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்காரங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலை மன துணிவுடனும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகமாக அவர்களிடம் காணப்படும். அப்படியேப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களில் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று பார்க்க போறோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா விஐபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். மகர ராசிக்கார அன்பர்களே, மன துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் அதிகம் பெற்ற மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு அந்த கவலை பின்பு நீங்கிவிடும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் அதிகப்படியான வேகம் காட்ட போறீங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைய போகுது. அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் நீங்கள் ஈடுபட போறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகள் உங்களுக்கு அலைச்சல் தருவதாகவே இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நீங்கள் நல்ல பலனையும் எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்க போகுதுங்க. அவற்றை லாவகமாக கையாண்டு அதனை சமாளிக்கும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக உங்களுடைய ஒற்றுமை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கலாம். பெண்களுக்கு பணவரத்தானது திருப்திகரமாகவே அமையுங்க. பயணங்களின் போது பொருட்களின் மீது நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் கூட ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்க வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனமுடன் இருக்க வேண்டும். சிலருக்கு இடம் மாற்றமும் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கை தரம் உயர்ந்தே காணப்படும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கைகூட போகுது. வீண் அலைச்சலை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அடுத்து உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வீடு மற்றும் மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நல்ல செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக இருந்து வந்ததுங்க. இனி அந்த நிலை மாறப்போகுது. தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்க போகுது. தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள், பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகளும் நீடிக்கும். வேலை வாய்ப்புல இருந்த சுணக்கமும் மாறப்போகுது. உங்களது வாக்கு வன்மை அதிகரித்து காணப்படும். மேலும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனமுடன் இருக்க வேண்டும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. மாத்திரை செலவினங்களும் குறைந்தே காணப்படும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த வேறுபாடுகளும் பின்பு மறைந்துவிடும். எனவே நீங்கள் கவனம்
கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் உங்களிடையே கூடவே கூடாதுங்க. நண்பர்கள் மூலம் அனுகூலமும் ஏற்படலாம். தேவையற்ற வீண் விவாதங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாதுங்க. யாரை பற்றியும் நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. அடுத்து அவிட்டம் 1 2ஆம் பாதம். இந்த மாதம் தந்தையார் உடல்நிலையும் முன்னேற்றம் ஏற்பட போகுது. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது நீங்கள் கவனமுடன் கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். வேலை செய்யும் இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடனும் நீங்க நடந்து கொள்ள வேண்டுங்க. பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டும். தூங்க போகும் முன்பு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் படுக்க செல்ல வேண்டும். மேலும் இப்படி நீங்கள் செய்தால் தேவையற்ற வீண் குழப்பங்களும் கற்பனைகளும் உங்களுக்கு வராதுங்க. அடுத்து பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட எல்லா பிரச்சனைகளும் நீங்கிவிடும். எதிலும் வெற்றியே கிடைக்கப் போகுது. மேலும் உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 16 மற்றும் 17. அதிர்ஷ்ட தினங்கள் மே 9 மற்றும் 10. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அவற்றை தீர்ப்பது உங்களுக்கு கடினமானதாக கூட இருக்கலாம். உங்களுடைய தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய இளைய உடன்பிறப்புடனான உறவிலும் சில பிணக்குகள் வரலாம். உங்கள் தாயின் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பல வகையிலும் காணப்படும் பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய மனமானது மன உளைச்சலுக்கு ஆளாக கூட நேரலாம். நீங்கள் பொறுப்புகளை தட்டியும் கழிக்கலாம். அதன் காரணமாக நீங்கள் சில சர்ச்சைகளை சந்திக்கவும் நேரலாம். பொறுமையுடன் செயல்படுவதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகளை சந்திக்கவும் நேரும். என்றாலும் நீங்கள் சூழ்நிலையை நம்பிக்கையுடன் கையாளுவீங்க. அவர்களை சந்திக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. நீங்கள் நேர்மறையாக செயல்படுவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளுடன் சில தவறான புரிதல்களும் ஏற்படலாம். இந்த மாதம் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. இந்த மாதம் நீங்கள் உறவுகளிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய பேச்சில் ஒரு விதமான கடுமையும் இருக்கும். என்றாலும் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வர முயற்சி மேற்கொள்வாங்க. உங்களுக்கு வழிகாட்டவும் செய்வாங்க. கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதிக எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக கூட இருக்கலாம். உங்களுடைய துணையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அன்பும் அக்கறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு சேர்க்கும். எனவே அதிகம் எதிர்பார்க்க கூடாது. ஒரு சில இளைய வயதினர் மனதில் காதல் அரும்பு கூட மலரலாம். ஏற்கனவே காதலில் இருப்பவங்க உறவுல குழப்பம் மற்றும் தவறான புரிதல்களும் காணப்படும். அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாகவே அமைய போகுதுங்க. நீங்கள் கணிசமான பணத்தை சேமிக்க போறீங்க. நீங்கள் அதிக வருமானம் ஈட்டும் வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. வீடு வாங்கல் விற்றல் தொழிலில் இருப்பவங்க அதிக வருமானம் ஈட்ட முடியும். இந்த மாதம் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த காலம் என்றே சொல்லலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக முதலீட்டின் முறையான வழிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீண்ட காலத்திற்கு நிதி ரீதியாக நீங்கள் பயனடையலாங்க. எனவே இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்கவும் நேரலாம். குடும்ப நபர்களின் தேவை கருதி பணத்தை நீங்கள் செலவழிக்கவும் செய்யலாம். வருமான ஓட்டம் உங்களுக்கு சராசரியை விட அதிகமாகவே இருக்கும். மேலும் நீங்கள் பங்குச்சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலம் சம்பாதிக்கலாங்க. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயலாற்ற போறீங்க. என்றாலும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களும் வரலாம். உத்தியோகம் மூலம் சீரான பணவரவும் உங்களுக்கு காணப்படும். இந்த மாத 2ஆம் பகுதியில் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெறலாம். பணியிடத்தில் உங்களுடைய கருத்து மற்றும் ஆலோசனைகளை வழங்க போறீங்க. அது வரவேற்கத்தக்கதாகவே இருக்கும். தொழில் செய்பவங்க தங்கள் தொழிலில் புதிய உத்திகளையும் கையாளலாம். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்கலாங்க. நீங்கள் விவேகத்துடனும் புத்தி சாதுரியத்துடனும் செயல்பட முடியும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு திருப்தியான வேலையும் கிடைக்கப் போகுது. மற்றும் தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் மறுமலர்ச்சியும் ஏற்படலாங்க. தொழில் வல்லுநர்கள் தங்கள் ஆலோசனை மற்றும் வழிகாட்டும் திறனை காட்டி எழுப்ப முடியும். உங்களின் தொழில் திறன் இந்த மாதத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவை விட எட்டப் போகுது. அடுத்து தொழில். இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் மாற்றங்களை பெற முடியும். ஒரு சிலர் புதிய தொழிலும் தொடங்கலாம்.
புதிய உத்திகள் மூலமாக உங்களுடைய ஆர்டர்களும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தே காணப்படும். பங்குச்சந்தை மூலமாக நீங்கள் அதிகப்படியான ஆதாயமும் பெற போறீங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. அதன் மூலம் நல்ல லாபமும் பெற போறீங்க. இந்த மாதம் தொழிலில் ஸ்திரத்தன்மைக்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் விரிவாக்கத்தை சிறிது நீங்கள் தள்ளி போடுவது தான் நல்லது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.